சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்துள்ளேன். நீ ஒரு நிமிடம் ஒதுக்கி என் வார்த்தைகளை கேட்டுவிட்டு செல்வாயா? இப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கும் வருத்தத்தை விட உனக்கு என் மேல் இருக்கும் வருத்தமே அதிகமாக உள்ளது. தினந்தோறும் அது நடக்கும், இது நடக்கும், நல்லது நடக்கும், நற்செய்தி வரும் என்று சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறீர்கள் அப்பா. ஆனால் என் கண்களின் முன் எதுவுமே நடக்கவில்லையே என்று என் மீது வருத்தத்தோடு இருக்கின்றாய். உன் கேள்விக்கான பதில்களை கூறி உன் மன வருத்தத்தை போக்குவதற்காகவே இன்று நான் அவசரமாக வந்துள்ளேன். எல்லோரை போலவும் நீங்களும் என்னை ஏமாற்றி விட்டீர்களா அப்பா என்று என் பிள்ளை என் முகத்தை பார்த்து கேட்கும் பொழுது நானும் கூட வருந்துகிறேன். நீ என்னை புரிந்து கொள்ளாமல் பேசுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் கவலைப்படுகின்றாய். நான் உன்னிடம் அடிக்கடி கூறுகின்றேன், நான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் உற்றார் உறவினராகவும் தோழனாகவும் இருப்பேன் என்று. என் வார்த்தைகளின்படியே நான் உனக்கு அப்பாவாகவே இருக்கின்றேன். ஒரு அப்பா தன் பிள்ளையை சாலையில் நடக்கும் பொழுது கைகளை கோர்த்து கொண்டே நடப்பார். அதுபோலவே நானும் உன் கைகளை கோர்த்து கொண்டு நடக்கின்றேன். சாலையில் நெரிசல்கள் அதிகமாகும் பொழுது அல்லது சாலையை கடக்க முற்கொள்ளும் பொழுது அந்த பிள்ளையைத்தான் இடுப்பில் ஏற்றி பற்றி கொள்வார். அந்த குழந்தையோ கீழே விடும்படி கேட்டாலும் அந்த குழந்தையை பற்றி கொண்டே நடப்பார். அப்பா பற்றி கொண்டே நடப்பதால் அந்த பிள்ளைக்கு வலிகள் உண்டாகும். ஆனால் அப்பிள்ளைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் இருப்பதற்காகவே அவர் இருக்க பற்றி கொண்டிருக்கிறார் என்று அந்த பிள்ளையை அறியாது. அதுபோலத்தான் என் அன்பு குழந்தையே, உனக்கு பிரச்சனைகள் வரும்பொழுதும் துன்பங்கள் வரும்பொழுதும் உனக்கு ஆபத்துக்கள் நெருங்காமல் இருப்பதற்காகவே நான் உன் கைகளை இருக்க பற்றி கொண்டிருக்கின்றேன். பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது என் மடியை அழுத்தி பிடித்து கொள்கின்றேன். என் பிடியில் இருக்கும் பொழுது உனக்கு வலிக்கத்தான் செய்யும். ஆகையால் நீ சோதனைத்தான் எடுத்துக்கொண்டு அடத்தான் செய்கின்றாய். இப்பொழுது நான் உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை நான் பாதுகாப்பாக காப்பாற்றி கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது நீ என்னை தவறாக நினைக்கிறாய். நான் உன்னிடம் அதிமுக்கியமான ஒரு விஷயத்தை சேர்க்கத்தான் நான் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் உனக்கு நல்லது நடந்தே தீரும். ஓம் சாய்ராம். நன்றி.